தமிழக முதல்வராகிறார் நடிகர் விஜய். சந்தோஷத்தில் தலைகீழாக நிற்கும் யாழ்ப்பாண விஜய் ரசிகர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உள்ளிட்ட குழுவினர் இன்று வெள்ளிக்கிழமை மாலை தமிழக ஆளுநரை சந்தித்து தமது பெரும்பான்மையை நிரூபித்துள்ளனர். நாளை சென்னை நேரு உள்ளக விளையாட்டரங்கில் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் யாழ்ப்பாண விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து வருகின்றனர். குணத்துக்கு முன்னால் எவன் இருப்பான்? பாரு விசில் பாரு, பாரு விசில் பாரு, எங்க விஜய் விசில் பாரு. தமிழக வெற்றி கழகம் ஜெயித்திடவே எங்கள் தமிழக வெற்றி கழகம் ஜெயித்து விட்டது. எனவே தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து வாக்களித்த என் நெஞ்சில் குடியிருக்கும் விஜய் ரசிகர்கள், நண்பா, நண்பீஸ், அம்மா, அப்பா, தம்பி அனைவருக்கும் வாக்களித்து வெற்றி பெற்றதற்காக நான் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த தமிழக முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் நண்பர் விஜய் அவர்களுக்கு இந்த மீடியா வழியாக, பிரஸ் மீட் வழியாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வெகு விரைவில் நான் தமிழகத்தில் நேரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிதி மோசடி கும்பலை விரட்டி பிடிக்கும் அனுராணி. முக்கிய அதிகாரி சடலமாக மீட்பு. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள வீடொன்றில் அவரது உடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். குறித்த வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனவுக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பிணை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வியட்நாம் ஜனாதிபதி இலங்கை வருகை. இலங்கை ஜனாதிபதியுடன் முக்கிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. இலங்கைக்கு வருகை தந்துள்ள வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதி டோலா மற்றும் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கவுக்கும் இடையில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாற்றிக் கொள்ளும் நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றுள்ளது. அனுர அரசு இப்போது பிட்பாக்கெட் அடிப்பதில்லை, நேராக வங்கியில் இருந்து இணைய கொள்கை அடிக்கிறது. நாமலெம்பி கிண்டல். ஹொரண்டையில் நேற்று நடைபெற்ற வக்கல் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தற்போதைய அரசை ஹெக்கர்களின் அரசு என்று கிண்டல் அடித்துள்ளார். நிதியமைச்சின் செயலாளர் ஒருவரின் செயற்பாட்டால் 80 கோடி ரூபாவுக்கும் அதிகமான மக்கள் பணம் மாயமாகியுள்ளது. டாலரின் மதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் இந்த இழப்பின் பெறுமதி இன்னும் பல மடங்காகும். இவ்வளவு பெரிய தொகை கொள்ளையடிக்கப்பட்டும் நிதி அமைச்சரான ஜனாதிபதியும் மத்திய வங்கியும் இன்னும் உறக்கத்தில் இருப்பது வேடிக்கையாக உள்ளது என தெரிவித்துள்ளார். මේ ආණ්ඩුව හැකර්ලා බලනකොට මේ මල් පැලනේ 159 පාර්ලිමේන්තුව කියලා තියෙන්නේ. බලනකොට හැකර්ස්ලා 159ක් කියලා තියෙන්නේ. දැන් හැම ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයටත් දානවා. ජනතාවට යම් සහනයක් දෙනවද ඒකත් දෙපාරක් ගෙවෙනවා. හැබැයි ඒ අතරේ ආණ්ඩුවෙන් පිට ගෙවන්න තියෙන ඩොලර් ලක්ෂ 6 ගානකුත් තැපැල් දෙපාර්තමේන්තුවේ වැරදි ගිණුමකට ගිහිල්ලා තියෙනවා. ඒ අතරෙම ඩොලර් කෝටි 80කට වැඩි ප්‍රමාණයක් තවත් වැරදි ගිණුමකට ගිහිල්ලා තියෙනවා. யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்றும் எண்புக்கூட்டும் மீட்பு. தொடரும் அகழ்வு பணிகள். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை திடீரென பெய்த மழை காரணமாக செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளன. புதைக்குழி பகுதிகளுக்குள் வெள்ள நீர் தேங்கியமையினால் நல்லூர் பிரதேச சபையின் ஹெலிபவுசர் மூலம் வெள்ள நீர் வெளியேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 11ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை ஆரம்பமானது. இன்றைய அகழ்வு பணிகளின் போது ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 260 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 256 மனித எலும்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்று சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ராஜ் சோமதவா குழுவினரின் இந்த 11ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெற்றது. புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 2 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 256 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. 260 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த 2ஆம்
இந்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணியில் 17 மனித எச்சங்கள் முழுமையாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று மதிய நேரம் மழை குறுக்கிட்டபடியால் இந்த அகழ்வு பணி தாமதமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளை அரை நாள் வேலை நடைபெற இருக்கும். மழை குறுக்கிட்டால் அந்த அகழ்வு பணி மழையை பொறுத்துத்தான் தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. நாளை 12ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெற இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிள் விபத்து, 20 வயது இளைஞன் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் புங்குடுதீவை சேர்ந்த ரமணன் நிதுஷன் என்ற இளைஞனே நேற்று மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் சிங்கம் சூர்யா போலீஸ் குழப்பம் விளைவித்த கும்பலை விளாசிய யாழ்ப்பாண போலீஸ் அதிகாரி. யாழ்ப்பாணம் பண்டத்தரப்பில் என்ற காலை இளைஞர் ஒருவரை 3 பேர் கொண்ட குழு ஒன்று சுற்றி வளைத்து கடுமையாக தாக்கியுள்ளது. தலைக்கவசத்தினால் தாக்கப்பட்ட இளைஞன் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். பண்டத்தரப்பு நகரத்தில் நடந்த இந்த சம்பவத்தை ஏராளமான பொதுமக்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துள்ளனர். கடமை முடித்து சிவில் உடையில் சென்று கொண்டிருந்த இளவாலை போலீஸ் நிலைய உத்தியோகத்தரான மதுராஜ் இந்த மோதல் சம்பவத்தை அவதானித்து விரைவாக செயற்பட்டு தாக்கப்பட்ட இளைஞனை காப்பாற்றியுள்ளார். பின்னர் தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்களை விரட்டி சென்று ஒருவரை மடக்கி பிடித்துள்ளார். மடக்கி பிடிக்கப்பட்ட இளைஞன் இளவாலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தாக்கப்பட்ட இளைஞன் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கண்டமாக் இன்னும் சிறியதொரு குழு இருக்கின்றார்கள். 10-15 එනවා. 10-15 பேர் வருவார்கள். පාරකට බහිනවා. ரோட்டுக்கு இறங்குவார்கள். ආණ්ඩුවට ගෙදර යන්න කියනවා. அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்ல கூறுகின்றார்கள். 10-15 බැලලා 10-15 பேர் இறங்கி ආණ්ඩුවට ගෙදර යන්න කියලා அரசாங்கத்தை வீட்டுக்கு போக சொல்லி ටික වෙලාවකින් ඒගොල්ලෝ ගෙදර යනවා. கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. මේ මොනවද? என்ன நடக்குது இதுக்கு? කොහොම පුළුවන්ද අපිට අභියෝග කරන්න? அப்படி முடியுமா எமக்கு சவால்கள் கொடுக்க? මේ ඉන්නේ මහජනයාගේ இங்க இருக்கின்ற மக்கள் විශාලතම වරම ලබාගත්තු அதிகமான நம்பிக்கையினை பெற்ற යෝධ ආණ්ඩුව, மாபெரும் அரசாங்கம், ජනතාවගේ විශ්වාසය තියෙන ආණ්ඩුව மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அரசாங்கம் 10-15ක් වෙලා ගෙදර යන්නලු. 10-15 பேர் வந்து சொல்றாங்க வீட்டுக்கு போக சொல்லி. පව් பாவம். මොනවද තියෙන රැස්වීම්? என்ன எப்படியான கூட்டம்? ජනතාව රැස් කරනවද? மக்களை கூட்டுகின்றார்களா? එහෙම නෑ. இல்லை, එහෙම මුකුත් නෑ. அப்படி ஒன்றுமே இல்லை. එක ඇමති කෙනෙක්ගේ ගෙදර, ஒரு அமைச்சரின் வீட்டில் එක හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙදර ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஒரு வீட்டில் අනිත් පක්ෂවලා එකතු වෙනවා. ஏனைய கட்சிகள் இருக்கிறவர்கள் சேருகின்றார்கள். එකතු වෙලා කියනවා ප්‍රබල හිටපු ඇමතිවරයෙක්ගේ ගෙදර ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. கூறுகின்றார்கள் இந்த வீட்டிலே சேர்ந்து அனைவரும் சேர்ந்து அரசாங்கத்தை விரட்டுவதற்கான ඊළඟ දවසේ அடுத்த நாள் කට්ටිය තව හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙදර இன்னும் ஒரு அமைச்சர் வீட்டில் கூடுகின்றார்கள். අර ටිකමයි அதே கோஷ்டி தான். ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத ඊළඟ தீர்மானம். දවසේ அடுத்த நாள் ආයේ ටීම් එකම அதே டீம் තව පක්ෂ කාර්යාලයක இன்னொரு கட்சி காரியாலயத்தில் ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. அரசாங்கத்தை விரட்ட போறாங்களாம். මේව පුළුවන් ද ආණ්ඩුව එලවන්න? இப்படி முடியுமா அரசாங்கத்தை விரட்ட? ඇයි ඒ? ஏன்? ඒගොල්ලන්ට ඕන රටේ කලබල ඇති කරන්න. அவர்களுக்கு தேவை நாட்டில் குழப்பத்தை உருவாக்க. ඒගොල්ලන්ට ඕන රටේ අස්ථාවර භාවයක් ඇති කරන්න. இந்த நாட்டை நிலையற்றதாக மாற்ற வேண்டும். හැබැයි ආණ්ඩුවක ස්ථාවර භාවය රඳාපවතින්නේ ஆனால் அரசாங்கத்தின் நிலையான தன்மை රටේ ජනතාවගේ විශ්වාසය මත. மக்களின் நம்பிக்கையில் தான் காணப்படுகின்றது. ඇත්තටම අපි මේ ඉදිරියට පෙර කල්පනා කරා මේ ඉදිරියේ පවත්වන්නේ කොහොමද කියලා.